பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். எங்களை சைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி இன்று விசேடமாக மழை காரணமாக எங்களது கிரிக்கெட் பயிற்சி நடைபெறவில்லை. அதனை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கு சவளக்கடையை நோக்கி ஒரு சைக்கிள் சவாரி வந்து அதைத் தொடர்ந்து ஒரு ஆரோக்கிய மருத்துவ ஆலோசனை வழங்கலாம். நேற்று வந்த ஒரு பேஷண்ட் தான். அடுத்தது எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு எங்களோட நண்பர் ஒருவர் வந்து இந்த ஹேர்னியாவை பற்றி கொஞ்சம் கழிச்சு போடுங்க சார்னு சொல்லி போட்டிருந்தார். அதே மாதிரி நேற்று ஒரு பேஷண்ட் வந்துச்சு. அவருக்கு இடது பக்கத்தில் ஒரு ஒரு ஃபிஷரிங் இது வேலை செய்கிறவரால் ஃபிஷர்மேன் தான் அவர். அந்த வந்து இடது பக்கத்தில் ஒரு அறையில் ஒரு கட்டி மாறி வந்து புறவு போகுது, திருப்பி வருது போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ அதான் அந்த ஹேர்னியாங்கிறது. அதாவது ஹேர்னியாங்கிறது பொதுவாக வந்து ஆண்களுக்கு வந்து இந்த அறையில் வர ஹேர்னியா காமன். அதாவது இப்போ நாம அந்த வெயிட்டுகள் தூக்குறது, அந்த அந்த முக்குற வேலைகள் கூட, அதால் என்ன நடக்கும் சொல்லிச்சுன்னா, அந்த அறையில் ரெண்டு சைட்லேயும் எங்களோட அந்த விதை இறங்கின ஓட்ட ரெண்டு விதை வந்து கற்பம் அறிக்கிற காலத்தில், சின்ன வயசில் நாம் அந்த கற்பத்து காலத்தில் வந்து விதை வந்து வயிற்றுக்குள்ளான்னு இருந்து டெலிவரிக்கு முதல்ல பபா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல தான் அந்த விதைப்பாய்க்குள்ள அது இறக்கப்படும். சரியானே? ஏன்னா உள்ளுக்கு இருந்தால் அந்த அணுக்கள் வந்து செத்து போகும், அந்த விந்து அணுக்கள் வந்து செத்து போகும். அதனால அந்த ஹீட்டுக்கு, அதால அது பாடி டெம்பரேச்சரை வெளியில வந்து குறைய, உடல் வெப்பநிலை விட குறையபடியால தான் அந்த விதைக்குள்ள இறக்கப்படுது. அந்த இறங்கின அந்த ரெண்டு வலியும் ஒரு ஓட்டை அரிக்கும். அப்போ அதுக்குள்ளலாம் இந்த ஹேர்னியா வாரு. அதாவது நாங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ஹெவி ஒர்க் பண்ணக்குள்ள, கடுமையா முக்கி வேலை செய்யற டைம்களில், அல்லது தொடர்ச்சியான இருமல்கள் எங்களுக்கு இருந்தா, தொடர்ச்சியா இருமுது நாங்கள் அப்படி அந்த ப்ரெஷரை, அதாவது வயிற்றுக்குள்ள ப்ரெஷரை கூட்டுற வேலைகள், அதாவது மலச்சிக்கல் நீண்ட காலமாக இப்போ 6 மாதம் 8 மாதம் மலச்சிக்கல் இருக்கிறார்கள். தொடர்ச்சியா வாஷ்ரூமுக்கு போயிட்டு முக்கி டாய்லெட் போறது, இப்படி ஏதாவது அப்படி ஹெவியான வேலை செய்யக்குள்ள அந்த அந்த ஓட்டை என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா பெருக்கும். இப்போ எங்கால பக்கத்து ஓட்டை பெருக்கும், அதுக்குள்ள குடல் இறங்கும், குடல் வந்து இறங்குது. அதான் ஹேர்னியாங்கிறது. பிறகு அது அப்படி உள்ளுக்கு ஓடிடும். குடல் தனது அசைகிற டைம்ல உள்ளுக்கு போகும். இப்போ சில டைம்கள் அது குடல் வந்து வந்து முருகி வெளியில் லொக்காயினா தான் அந்த வலி வாருது ஆக்களுக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற, ஐஸ் கட்டி வைப்பாங்க, அல்லது கால் பக்கத்தை உயர்த்தி வச்சா அது திருப்பி உள்ளுக்கு ஓடிடும். அதுக்கு இனி ஆப்ரேஷன் செய்து அந்த ஓட்டையை அடைச்சி விடுறது, அதுக்கு நெட் ஒன்று போட்டு சர்ஜரி செய்வாங்க. இது வந்து ஆண்களில் காமனானது, இந்த அறையில் வாருது. இப்போ பெண்களில் வந்து இந்த தொப்புள்ள வர ஹேர்னியா காமன். அதாவது அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து டெலிவரிக்கு பிறகு எல்லாம் வந்து அவங்களோட வயிறுகள் வந்து பெருசாகிற பலமையா, அவங்க உணவு கட்டுப்பாடு குறைய, அடுத்தது உடற்பயிற்சி குறைஞ்ச இருந்ததால அவங்களோட இழுபட்ட அந்த பிரெக்னன்சியில் இழுபட்ட அந்த வயிற்று தசைகள், அந்த தோல், அந்த ஏரியாவெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த தொப்புல வளைச்சிருக்கிற அந்த கெப்புக்குள்ளால, அந்த தொப்புள் நான் அந்த கனெக்ட் பண்றதானே அது பபாவை, அப்போ அதுக்குள்ளால ஹேர்னியா வாரு, தொப்புல வளைச்சி வாரு. இப்போ பொதுவாக நாங்கள் பார்க்குற டைம் இந்த ஹேர்னியா ஏன் வருதுன்னு சொல்லிச்சேன்னா, எங்கட அந்த ஓட்டைகள், அதே மாதிரி இந்த தொப்புல வளைச்சி ஏரியா வந்து டைட் இல்லை, அந்த மசில்ஸ் வந்து நல்லா டைட்டாக இறுகி இருந்தால் ஹேர்னியா வராது. அப்போ பிரதானமாக அந்த எக்ஸசைஸ் இல்லாதான் காரணம். சரி, இப்போ எக்ஸசைஸ் செய்து அந்த பொடி வந்து நல்லா டைட்டாக இறுகி அந்த 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 சொல்ற அந்த மாதிரி அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த இடவுகள், அந்த ஓட்டைகள் வந்து வளைச்சிருக்கிற டிஷ்யூ எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிச்சேன்னா அது விரியாது. நம்ம எவ்வளோ முக்கிய வேலையும் செய்யலாம். இப்போ சிலாக்களுக்கு அவங்க நல்லா ஹெவி ஒர்க் பண்ணி தூக்குற வேலை, பாரம் தூக்குற வேலை, ஆனால் அவங்களுக்கு ஹேர்னியா இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா அவங்க தொடர்ச்சி அந்த பயிற்சிகள் செஞ்சு அவங்க அந்த அந்த கெப் எல்லாம், அந்த ஓட்டைகள் எல்லாம் வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் காரணம். ஆகவே இந்த ஹேர்னியா வரப்படான்னு சொல்லிச்சுன்னா பிரதானமாக நாங்கள் உடற்பயிற்சி முக்கியம். அதுலேயும் வந்து அந்த மலம் கழிக்கிறதுல வந்து இப்போ நம்ம கூடுதலாக அந்த கொமட் தான் யூஸ் பண்ணுறோம். கொமட்டில் வந்து நம்ம இருக்கிற பொசிஷன், பழைய முறை வந்து ஸ்குவாட்டிங் சொல்கிறோம் நம்ம. அதாவது அறையில் இருக்கிற ரெண்டு அறையும் வந்து கிட்ட வரும், தொடையும் வந்து வயிற்றோட அணையுது. அந்த டைமில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது அந்த ஓப்பனிங், அந்த அறையில் இருக்கிற அந்த ஓப்பன். அப்போ நம்ம ஸ்ட்ரெயினிங் தானே, இப்போ ஒரு முக்கிற ப்ரொசீஜர் தான் டாய்லெட் போகிறோங்கிறது, யூரின் பாஸ். அப்போ குந்தி போகிறது ஆக பெஸ்ட் வந்து இந்த அந்த ஹேர்னியா வாரத்தை குறைக்கும். நாங்கள் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கேன்னு நினைச்சேன்னா, அந்த குந்தி போறதுல இந்த ஹெமோரைட்ஸ், பைல்ஸ் சொல்றோம், மூலவியாதி, அந்த பைல்ஸ் வெளியே வாரத்துக்கு சான்ஸ் உண்டு கூடாங்கால பக்கம், மற்ற பக்கம். அடுத்தது அந்த ஹெவி ஒர்க்குகள் செய்யக்குள்ள நாங்கள் அல்லது இருமல் வார டைம்களில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து கொஞ்சம் நாங்கள் மடிஞ்சு குனிஞ்சி இருமுறதுனெல்லாம் இந்த ஹேர்னியா வாரத்தை நாங்கள் தடுத்து கொள்ள இயலும். மற்றது நம்மளோட இந்த சைக்கிளிங் ஒரு எக்ஸசைஸ், இந்த அரை ஏரியாக்குரிய பயிற்சி, அதை குந்துறது எழும்புறது, அந்த பயிற்சிகள் அதுகள் செய்து நாங்கள் அந்த தசைகளை வந்து இருக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் இந்த வயிறு பெருக்க விடக்கூடாது, விட்டா அந்த தொப்புல வார ஹேர்னியா வாரதுக்கான சான்ஸ் கூட. மற்றது இந்த ஸ்மோக்கர்ஸுக்கு இந்த சிகரெட் குடிக்கிறதாலையும் ஹேர்னியா கூட வார
அதில் என்னென்னா ஸ்மோக்கிங்கில் வந்து எங்களோட உடம்புல இருக்கிற லாஸ்டிக் டிஷ்யூ எல்லாம் வந்து லாஸ்டிசிட்டியை விட்டுரும், இழுவத்தன்மையை விட்டுரும். அதனால வந்து ஹார்ட் ஆகுறதால அது கெதியாக வந்து உடைஞ்சி அந்த டிஷ்யூஸ்கள் உடைஞ்சி ஹேர்னி ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. இப்போ ஸ்மோக்கர்ஸில் கூடுதலாக வந்து ஸ்மோக்கிங்கில் வந்து அந்த ஹேர்னியா கூட சான்ஸ் வந்து இருக்கு. அந்த வகையில் நம்ம இந்த ஹேர்னியா வராமல் மலச்சிக்கலையும் நாங்கள் தொடர்ச்சியாக வச்சு கொள்ளக்கூடாது. மலச்சிக்கலுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தொடர்ச்சியாக முக்கி டாய்லெட் போகிறது அதுகளை வாங்க தவிர்ந்து கொண்டா ஹேர்னியா வாரத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளையில் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.